Hello friends, வணக்கம் and welcome back to Critex Mono. இன்னைக்கு நம்ம எந்த மூவியோட ரிவ்யூ பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா 12th Thief 2025ல தமிழ் டப்ல நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்க ஒரு ஹெய்ஸ்ட் டிராமா மூவி. மணி ஹெய்ஸ்ட், ஓஷன், தூம் எல்லாம் பார்த்துட்டு இந்த படம் பார்த்தா ரொம்ப ஆவரேஜா சிம்பிளா பாலிவுட்ல ரிலீஸ் ஆன ஒரு கிளாசிக் ஸ்டைலிஷ் த்ரில்லர் மூவி ஸ்டைல தான் பிரசென்ட் பண்ணிருக்காங்க. ஆசிஃப் அலி தான் லிடில் எடுத்து சம்பவம் பண்ண இந்த படத்துல நல்லாவே எஃபோர்ட் போட்டிருக்காரு, ட்ரை பண்ணிருக்காரு. தமிழ் டப்டு ஹெய்ஸ்ட் த்ரில்லர் டிராமா தான். கண்டிப்பா ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூடவே பார்த்து என்ஜாய் பண்ணலாம். சிம்பிளான ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, சவுத் ஆப்பிரிக்கால ஃபேமஸா இருக்கக்கூடிய ரெட் சன்னுங்கிற டைமண்டை திருடுறதுக்காக நம்ம கதையோட ஹீரோ களத்துல இறங்கும்போது நடக்கக்கூடிய சம்பவம் என்ன, அவர் அதை சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாரா, ஹீரோ எதுக்காக இதை பண்றாருங்கிறத இந்த படம் பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. தமிழ் டப்டு வெர்ஷன் தொடர்பா இருக்கக்கூடிய ஒரு ஹெய்ஸ்ட் த்ரில்லர் டிராமா நெட்ஃபிளிக்ஸ்ல செக் அவுட் பண்ணி பாருங்க. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் குறை சொல்ல முடியாத அளவுக்கு எல்லாருமே அவங்களுக்கு கொடுத்துருவ ஜஸ்டிஃபை பண்ணி சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணி நல்லாவே ஷைனா இருக்கிறதுனால தான் படத்தை ஓரளவாச்சா பார்க்க முடிச்சுன்னு கண்டிப்பா நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. ஸ்டோரி வைஸ் ரொம்ப சிம்பிளான அவுடேட்டடான ஹெய்ஸ்ட் த்ரில்லர் டிராமாவை தான் திரும்ப ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க. பட் பாலிவுட் மசாலாக்கு தேவைப்பட்ட அந்த ஸ்டைலிஷ் கமர்ஷியல்னஸோட ப்ராப்பரா எக்ஸிக்யூட் பண்ணி நரேட் பண்ணி ஒரு ரியல் லைஃப் இன்சிடென்ட்ஸை கனெக்ட் பண்ணி நாவலோட ஒரு கதையை கன்வே பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 1950ஸ்லயே பாத்தீங்கன்னா ஜுவல் தீஃப்ங்கிற கான்செப்ட்ல அதே டைட்டில்ல ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கு. 60 வருஷம் கழிச்சு அதே டெம்ப்ளேட்டட் டிராமால ஒரு படத்தை இங்க ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க. ரீபூட் பண்ணி இவங்க என்ன சம்பவத்தை பண்ணியிருக்காங்கிறத இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே ஸ்ட்ரக்சர் பார்க்கும்போது உங்களால புரிஞ்சுக்க முடியும். நான் சொன்ன மாதிரி ஸ்கிரீன் பிளேயோட ஃபர்ஸ்ட் ஆஃப் ரொம்ப ஆவரேஜ் சிம்பிளா சட்டிலான ஒரு ஓப்பனிங்ல தான் டேக் ஆஃப் ஆச்சு. இன்டர்வல் ட்விஸ்ட், கிளைமேக்ஸ்ல இவங்க பண்ணிருக்கக்கூடிய சம்பவம், ஸ்டேஜிங்ல இவங்க திருட போன இடத்துல என்னென்ன வெரைட்டி காட்டி ட்விஸ்ட் கொடுத்து எப்படி திருடுறாங்கிறத சூப்பரா போர்ட்ரேட் பண்ணதுனால பிளாஷ்பேக் போர்ஷன்ல கதை சொல்றது நான் லீனியர்ல உங்களை கன்ஃபியூஸ் பண்றதுன்னு இல்லாம நிறைய விஷயத்த ஃபோர் ஷேடோ பண்ணி பிஃபோர் தி சீன்ஸ்லயே பல விஷயத்த ப்ராப்பரா கன்வே பண்ண நல்லாவே ட்ரை பண்ணிருக்காங்க. டீடைலிங் நல்லா இருந்துச்சு. கான்ஃபிளிக்ட், கேரக்டரைசேஷன், கிளைமேக்ஸ், கண்டென்ட்னு சொல்லி எல்லாமே கலந்து கமர்ஷியலா கிளைமேக்ஸ்ல ஒரு சம்பவம் பண்ணதுனால கண்டிப்பா உங்களோட டைமை வேஸ்ட் பண்ணாதுங்கிறதுனால பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஒரு எபவ் ஆவரேஜ் ஹெய்ஸ்ட் த்ரில்லர் டிராமாக்குள்ள வந்ததுனால கண்டிப்பா பார்த்து என்ஜாய் பண்ணுங்கன்னு தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன். டெக்னிக்கலா, கமர்ஷியலா, கலர்ஃபுல்லா, நீட்டான ஒரு மூவி தான். மிஸ் பண்ணிடாதீங்க. படத்துல ஒரு சில ஃபிளாஸ் இருந்தாலும் ஃப்ளோவை எந்த விதத்துல அஃபெக்ட் பண்ணல. தமிழ் டப்டு வெர்ஷன் தொடர்பில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல பாலிவுட் மூவி தான். டைம் பாஸ்க்காக எல்லாருமே ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூடவே பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இந்த ஜுவல் தீஃப் மூவிக்கு நம்ம தரக்கூடிய ரேட்டிங் அளவுன்னு கேட்டீங்கன்னா 6.8 அவுட் ஆஃப் 10. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி. இந்த வீடியோ பிடிக்கலாம் மறக்காம டிஸ்லைக் அடிச்சு கமெண்ட் பண்ணி. நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லியும் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துடும். டாடா, பை, see you on love you all.